டிஸ்க்ளைமர் நான் இப்போ கொடுக்குறேன். இன்கேஸ் இந்த சிக்கன் சாப்பிட்டு நாளைக்கு நான் வீடியோ போட முடியல, எனக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா சஸ்பெக்ட் இவங்க தான், நான் விக்டிம் நான். சஸ்பெக்ட் இவங்க கொடுப்பாங்க, எப்படியாச்சும் உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஸோ இது எங்கள் சேனலில் செகண்ட் ப்ளாகாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சேர்ந்து பிரியாணி இல்லை, நல்லா சிக்கன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் சுக்கா, சிக்கன் சிக்கா பண்ண போகிறோம். யூடியூப் பார்த்துட்டு அது எப்படி வரப்போகுதுன்னு தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நீ அப்படி வரியா? தக்காளி கூட கழுவிட்டாங்க. இப்போ நம்ம வந்து சிக்கன் வாங்கிட்டு, சிக்கன் தயிர் எல்லாமே வாங்கிட்டு வந்து இந்த ப்ளாக் கண்டினியூ பண்ணலாம். வாங்க சிக்கன் வாங்கிட்டு வரலாம். சிக்கன் வாங்குறதுக்கு இன்னொருத்தர் வேணும்ல நம்ம கூட, அதுக்கு இவங்களை கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். எடா யாரா நீ? சிக்கன் வரண்டா. பார்த்தீங்களா சிக்கன் வாங்கிட்டு சார் பேரும் போயிட்டு இன்னும் கொஞ்சம் பொருள் வாங்கணும், அதை வாங்கிட்டு வ்ளாகை ஷூட் பண்ணுறோம். வாங்கியாச்சு. இப்போ வந்து சிக்கன் சமைச்சு சாப்பிட போகிறோம். வேறு லெவலில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு காட்டுறேன். இவன் பேர் லியோ தாஸ் அண்ட் இவன் பேர் அவங்களோட அண்ணா, லியோட அண்ணா. இவன் லியோ ஆல்ரெடி ஏதோ பொரிச்சு எடுத்துட்டான் பாருங்கள். வெங்காயம் இப்படி பொரிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு, அப்புறமா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போடுங்க. அப்புறமா தயிர் வாங்கிக்கோங்க, சுண்டி வெள்ளுள்ளி பேஸ்ட் 2 வாங்கிக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது டொமேட்டோ 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறமா இங்கே லெமன் அதை புளிஞ்சிக்கோங்க. அது எல்லாம் ரத்தம் என்னென்ன இருக்கிற கீழே வந்துடும். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், மங்களகரமாக மஞ்சள் போடுங்க. அப்புறமா அதை மூடி வச்சுட்டு ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். மஞ்சள் போட்டதுக்கப்புறமா போட்டு பிசைங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யாராச்சும் சிக்கன் செய்ய சொன்னாங்கன்னா அவங்ககிட்டயே பாதி வேலையை சொல்லிடுங்க, அப்போ தான் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆஹா, எல்லோ கலர் உங்களுக்கு சிஎஸ்கே பிடிக்குன்னா இது போட்டுக்கோங்க, என்னது மஞ்சள் போட்டுக்கோங்க. அரிசி பிடிக்குன்னா குங்குமம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? சிஎஸ்கே ஃபேன். ஸோ மஞ்சள் போட்டு தயிர் ஊற்றுறாங்க. தயிர் சிக்கன், அவ்வளோதான். எங்கள் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் சிக்கன் டுக்காலாம் பண்ணக்கூடாது. சிக்கன் சிக்காலாம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு வீடியோ என்டர்டெயின்மெண்ட்காக பாருங்கள். இப்போ இது செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு அப்புறமா உங்களோட ஹெல்த்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்கள் ஒத்துருவோம், பவிதா ஒத்துருவோம் பார்க்கோங்க. அவளே சொல்கிறேன், நானும் இல்லை அப்படின்னு அப்படியே நினச்சிக்கோங்க. எந்த மாதிரி வரப்போகுது இந்த என்ன எழவி அது டுக்கா எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ 3வது ஸ்டெப்பில் இருக்கோம். தயிர் மிக்ஸ் பண்ண ஒரு சிக்கன், அதை வந்து இந்த மாதிரி ஒரு குக்கருக்குள்ளே போட்டுக்கணும். போட்டுட்டு 2 or 3 விசில் விடணும். அப்போ தான் அது வந்து நல்லா பாயில் ஆகும். ஏன்னா நாங்கள் வாங்கிட்டு வந்து ஸ்ட்ராங் சிக்கன், கட்டி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கணும்னா நான் ஒரு விஷயம் வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு நான் சீக்ரெட் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹைட்ரேட்டடாக, ஸ்கின் எல்லாம் ஃபுல் க்ளோவிங்காக இருக்கும். இதை வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா குடிச்சிங்கன்னா உங்களோட லைஃப் ஆரோக்கியமெல்லாம் சூப்பராக இருக்கும். அவளுக்கு என்ன தெரியும், கல்லுக்கு என்ன தெரியும், கற்பூர வாசனை. இதில் நான் போட்டிருக்கேன் தண்ணியில் கரம் மசாலா 1 ஸ்பூன், தனியா பவுடர் 1 ஸ்பூன், நல்லா கேட்கணுமோ. இதே வடிச்சு சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் இப்படி வரும். அதை பண்ணால் வாயில் எச்சி விடுதில்ல கருத்து போகிறதுக்கு தெரியுது எனக்கு. ஜோக் இல்லையா? டொமாட்டோ நம்ம உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ் இது பண்ணுறோம். எல்லா ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபைனல் டிஷ்ஷை நான் உங்களுக்கு கண்ணில் காட்டுறேன். உங்களுக்கு அதை பார்த்த உடனே என்ன தோணுது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போது இந்த வெங்காயத்தை எடுத்து இதுக்குள்ளே போட போகிறோம். எல்லாமே இதுக்குள்ளே போட போகிறோம். அப்போ தான் இந்த கிரே இன்னும் திக்காக வரும், டேஸ்டியாகவும் இருக்கும். இதோட ஹைலைட்டே இந்த ஆனியன் தான். யாரா நீ?
இவ்வளவு டேலண்டட் ஆகுற. அங்கே இப்போது செஃப்பை வந்து நம்ம இன்டர்வியூ எடுக்கலாம். உங்களோட கருத்துக்களை கூறவும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு சொல்லுங்கள். நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்ன சமைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. சமைக்கிறது கஷ்டமாக இருக்கா? ஐயோ. சரி, இப்போ இது சாப்பிட்டா உயிர் பொழப்போமா? மே ஆர் மே நாட், 50-50. ஓ, அதுதான் இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. போயிட்டு வரோம். ஏய், அவன் செத்துட்டான்டா. கஷ்டப்பட்டு குக்கிங் பண்ணால் அதை எப்படி கெடுக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்க பாருங்க, இவ்வளோ கல்லுப்பு எடுத்துக்கோங்க. ஸ்ட்ராங் உப்பு எடுத்துட்டு அந்த கல்லுப்பை வந்து அப்படி போடுற மாதிரி ஒரு ப்ராங்க் பண்ணுங்க. அவ்வளோதான். தெரியுது, நீ மூடு. ஆக்சுவலி ஃபைனல் லுக் வந்து சூப்பராக வந்திருக்கு. எனக்கு பார்த்தாலே அப்படியே வாழ போய் சொல்லு ஊறுது. என்னென்ன சொல்றான் பாருங்க. பாருங்களா, டிஷ் ரெடி. சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சிக்கன் பீஸ் இவன் பார்த்துட்டே இருக்கான். இப்போ வாய்ப்போடுவான் தெரியல. சூப்பர். மாதிரி எல்லாம் சூப்பர். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார்.